இதனுடைய புன்மையை இந்த திராவிட இன மக்களை இவர்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சிகளினுடைய வெளிப்பாடாக நான் இந்த பதிவினை பார்க்கின்றேன். இதில் அவர்கள் சொல்லுவது கல்லூரி, மருத்துவ கல்லூரிகளிலேயே அவர்களுக்கு யாருக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், சமஸ்கிருதம் கற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை மருத்துவக் கல்லூரிகளிலே வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தமிழிலே படிக்கின்ற போது அவர்களுக்கு அது முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆந்திராவிலே இருக்கின்ற மாணவர்கள் தெலுங்கிலே அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். அதுபோல ஒவ்வொரு மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற மாநிலங்கள் இந்தியா முழுவதிலும் இன்றைக்கு வருகின்றன. எந்த இடத்திலாவது சமஸ்கிருதம் பேசுகின்ற மாநிலமாக எங்காவது குறிக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லை. அது ஒரு மொழியே அல்ல, மக்கள் பேசுகின்ற ஒரு மொழியாகவும் இல்லை. ஆனால் இவர் சொல்லுகின்றார், சமஸ்கிருதத்தை கற்றவர்களுக்கு மட்டும்தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்க வேண்டும். இது வழக்கத்தில் முன்னால் இருந்தது. அதை மாற்றியவர்கள் இந்திய நாட்டிலே ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள். அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு அந்த சிறப்பான அந்த பகுதியை இன்றைக்கு எல்லா மாணவர்களும் பெற்று வருகின்றார்கள். இது ஒரு நிலை. அடுத்த பகுதியாக இன்னொரு செய்தியை கூட நான் வலைத்தளத்திலே பார்த்தேன். அதிலே ஒரு பகுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ta.m.wikisource.org என்கின்ற பகுதியில் இந்து மத வளர்ச்சிக்கு சமஸ்கிருதமே அடிப்படையாக இருக்கிறது. சமஸ்கிருதமோ பிராமணருக்கு தேவையான இந்து மத மூலப்பொருளாக இருக்கிறது. இந்நிலையில் இந்தியா, அதாவது பாரத நாடு, சமஸ்கிருதத்தையும் சமஸ்கிருதம் பிராமணர்களையும் தவிர்த்து வாழ முடியாது. சமஸ்கிருதம் தவிர்க்கப்பட்டால் பிராமணியம் தகர்ந்து போகும் என்கின்ற ஒரு பதிவினை அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். என்ன அருமையான பதிவு என்பதை பார்க்க வேண்டும். ஆக இந்த சமஸ்கிருதம் என்பது ஏன் இவர்களால் தூக்கி இன்றைக்கு வரைக்கும் அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் முனைந்து செயல்படுகிறார்கள் என்று சொன்னால், பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், பிராமணர்கள் மட்டும் வாழ வேண்டும், பிராமணர்களுக்கு அடிவருடிகளாக இருக்கின்றவர்கள் வாழ வேண்டும். இதுதான் இவர்களுடைய ஹிடன் அஜெண்டா.